திஸ் இஸ் ஸ்னேஹா ஜிஷ்ணு. இன்னைக்கு வந்து மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வந்து திருத்தணிக்கு போகிற மாதிரின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து என்னோட அச்சா அம்மாவுக்கு ஜிஷ்ணுவோட அம்மா அப்பாவுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ திருத்தணிக்கு போகலான்னு சொல்லிட்டு போன வாரமே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது. அச்சாக்கும் வந்து நைட் டியூட்டி, எனக்கும் வந்து காலைல வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. நல்ல வேளை முருகரே வந்து தடுத்து விட்டார். நான் என்னத்துக்கு திருத்தணிக்கு போயிருந்தா சுத்தமாக முடிஞ்சிருக்காது போல். நல்ல வேளை முருகரே வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே வந்து அச்சா வந்ததுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகர் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது. ஆனால் மாலை ரேட்டெல்லாம் செம்ம ஹெவியாக சொன்னாங்க. சரி கடவுளுக்காக வாங்கிறது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு கணபதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆறுபடை முருகரை வந்து பார்க்க போயிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் முருகரை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி திருச்செந்தூர் முருகருக்கு தான் வந்து பார்க்க போயிருந்தேன். ஏன்னா வந்து என்னோட ராசிக்கு திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் போக முடியல. மாலை அங்கே போட்டுடலாமா? திருத்தணியில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பழமுதிர்ச்சோலை முருகர்கிட்ட வந்து சாமி பேருக்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சாமியும் வந்து பார்த்துட்டு வந்தோம். 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டோம். திருப்பரங்குன்றத்துலேருந்து பழனி முருகரை வந்து பார்க்க போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் வந்து லவ்ஸ்லாம் பண்ண சொல்லி நாங்கள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். திருத்தணிக்கு போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சின்ன ஆறுபடை திருத்தணியில் வந்து முருகரே வந்து எங்ககிட்ட பேசியிருக்காரு. நீங்களே பாருங்க என்ன அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மெய் சிலுக்க வச்சுச்சு. அச்சா அம்மாவோட 37th வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆறுபடைக்கு வந்திருக்கோம் நாங்கள். 37வது வெட்டிங் டேக்கு அவங்க தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். அவங்க சுபிட்சமாக இருப்பாங்க. அடுத்து சீக்கிரமாக பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்களோட நன்னா இருப்பாங்க. அறுபடை முருகர் அருளால், அதாவது முதல் படை திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 3வது பழனி, 4வது சுவாமிமலை, 5வது திருத்தணி, 6வது பழமுதிர்ச்சோலை. இந்த அறுபடை முருகரும் ஒரே இடத்துல இருக்கிற அறுபடை முருகரும் வல்லப கணபதி அருளாலையும் ஒரு சக குடும்பத்தோடு நல்லா சுபிட்சமாக வாழ்வாங்க. சீக்கிரமாக அவங்களுக்கான பேரம் பேத்தி எல்லாம் கிடச்சி நல்லா சுபிட்சமாக வாழ்வாங்க. புதிய வீடெல்லாம் கட்டி எல்லாம் நன்னா வாழணும்னு 37வது வெட்டிங்கில் வாழ்த்துக்கிறோம். அவங்களுக்கு சீக்கிரம் அழுவது, சஷ்டி பூர்த்தி, பீமரத சாந்தி, விஜயரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் எல்லாம் நடைபெற்று தம்பதியர் நன்னா இருக்கணும். அவங்க பிள்ளை பேர்கள் பேரம் பேத்தி எல்லாருமே சுபிட்சமாக படித்து உச்சித்த காலத்தில் உத்தியோகத்துக்கு போகணும், உச்சித காலத்தில் கல்யாணம் ஆகணும், உச்சித காலத்தில் சந்தான பேர் பெற்று சக குடும்பத்தோடு எல்லாருமே சந்தோஷமாக வாழணும்னு எம்பெருமான அருள் பெருமாறு வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்தீங்களா அங்கே நடந்து போன ஐயரு நான் பேசுறதை பார்த்துட்டு வந்து வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். இதெல்லாம் வந்து முருகரோட செயல் தான். முருகர் தான் எப்படியோ வந்து 3rd person மூலயமா நம்மக்கிட்ட வந்து பேசுவார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே சுவாமி மலைக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சுவாமி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் தெரியும். செம்ம சூப்பராக இருந்தது அந்த வியூலாம். அதுக்கப்புறம் கோவில் ஃபுல்லாக சுற்றிட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரியாமையும் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்க. சென்னையில் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பீச் ஓரத்தில் ஆறுபடை முருகர் கோவில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க. அச்சா என்ன ரசிக்கிறீங்க? சொல்லுங்க. லவ் யூ சொல்லுங்க உங்க வைஃபுக்கு. ஐயோ முன்னாடி இருக்கீ என்ன சொல்லமா? முன்னாடி இருக்கீ ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கணும் எல்லாரும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்,
இன்றைக்கி வந்து அச்சாவோட அம்மாவோட கல்யாணால ஒட்டி நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணுறோம். வாங்க போய் கொடுக்கலாம் எல்லாரும். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்னதானம் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். வாங்க போங்க. கோவில் வெளியில தான் பார்த்தோம், யாருமே இல்லை. சரி சொல்லிட்டு கோவில் உள்ளே இருக்கிற பக்தர்களுக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கார்த்திகை மாதத்துலேருந்து நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக என்னை பார்த்து ஒரு 4 பேர் நல்லது பண்ணுறாங்கன்னா நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். இதுவே எனக்கு சந்தோஷம் நிறைய. இப்போ வந்து அச்சாக்கும் அம்மாக்கும் gift கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து gift கொடுக்கறதுக்காக வந்து திருப்பி நான் அவங்கள வந்து திருத்தணி முருகராண்டே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, இப்போ எதுக்கு திருப்பி நான் அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களுக்கே தெரியாது இப்போ நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறது. சரி வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி கொடு. சிரிப்பு பாரு. A few moments later. कैमरामैन जल्दी फोकस करो। எடுங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி போடுங்க. நீங்கள் அவங்களுக்கு போட்டு விடுங்க, அவங்க உங்களுக்கு போட்டு விடுவாங்க. இது எப்படி அது அவங்களுக்கே தெரியும், அது ஓப்பன் பண்ணுவாங்க. இது அவருங்க சார், 2 பேரும் அவருங்க வாட்ச. பார்த்தியா, அது கோல்டு தான் போட்டுக்கிறாரு. ஆனால் இதுவாகிடுச்சு என்னோட பழைய வாட்ச், அதனால தான் பிளான் பண்ணி புது வாட்ச். அது போடுங்க சார். அப்படின்னு கரெக்டாக இருக்கா? அது உள்ளே போட்டுட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கு. காட்டுங்க. காட்டுங்கச்சா. நல்லா இருக்கா? செம்மையாகுது. நாங்கச்சா நீங்கள் போடுங்க. சும்மா அப்படி கட் பண்ணிடு. இந்த பல்லு எடுக்க சொன்னா எடுத்துருவாங்க. இல்லை அவங்க பார்த்துட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னோம். நாங்கள் அதில் பார்த்துட்டு தான் போனோம். 2 பேரும் கை பிடிங்க. வச்சிருக்கா? உங்கள் அம்மா கை ஜிகி ஜிகின்னு இருக்கு வாட்ச் கட்டணும்னு. காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் திருத்தணிக்கு வந்திருக்கோம். திருத்தணிக்கு போக முடியல, ஆறுபடை கோயிலுக்கே வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். இல்லையாச்சா? ஆமாம், வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். முருகர்கிட்ட வரதே ஒரு அமைதிக்காக தான். அதுவும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக பீச் ஓரமாக சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லொக்கேஷன் தரேன், வந்து கோவிலில் விசிட் பண்ணி பாருங்கள். கோவில் வெளியே பார்த்தீங்கன்னா இளநீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே பீச் தெரியும். அப்புறம் அங்கேருந்து இளநீ குடிச்சிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜிஷ்ணு பிறந்த ஹாஸ்பிட்டல் இதுதான் சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா வந்து முருகரோட ஸ்தலத்துக்குலாம் போகவே முடியல, என்ன முருகர் வந்து இந்த மாதிரி பண்றாரு சொல்லிட்டு. ஃபைனலி வந்து எல்லாரோட கோயிலையும் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், 6 படையும் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல வந்து திருத்தணி தான் போக முடியலன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணியிருந்தேன். திருத்தணி முருகர் ஆண்டியே போயிட்டு மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வந்து வீடியோ எடுக்கும் போது திடீர்னு ஒரு ஐயர் வந்து நம்மளை வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணாரு. இன்னமும் முருகரே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதே ஹாப்பியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்க, எங்களோட மாமியார் மாமனாருக்கும் விஷ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வரும்.
நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூப்பரான வீடியோ வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ ஃபங்க்ஷன் vlogsலாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், லவ் யூ ஆல்.